ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு கிரேவி தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது பச்சை சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சது கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். சுண்டைக்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சுண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 15 minutes வேகட்டும். வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 minutes குக் ஆனதுக்கப்புறம் சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். சுண்டைக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. தொக்கு மாதிரி வந்திருக்கு. பச்சை சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக தொக்கு மாதிரி வந்திருக்கு. நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.